சபைகளில் அந்நிய பாஷை பேசுவதற்கு பவுல் அப்போஸ்தலரால் சபைகளுக்கு விதிக்கப்பட்ட முக்கியமான நிபந்தனைகள் உண்டு. இன்றைய சபைகளில் பேசப்படும் பாஷைகள் இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருக்கிறதா என்று சொல்லப்படும் வசனங்களின் அடிப்படையில் சோதித்து பாருங்கள். நமக்கு வேதவசனம்தான் ஆதாரமே தவிர எந்த பாரம்பரிய பழக்கமும் திடீரென்று கள்ளத்தனமாக சபைகளில் நுழைக்கப்பட்ட அந்நியமார்க்க பழக்க வழக்கங்கள் அல்ல. நிபந்தனை 1. சபையில் ஒருவர் அந்நிய பாஷை பேசினால் அதன் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும். இதற்கு ஆதாரவசனம் 1 கொரிந்தியர் 14:5. நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன், ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்திவிருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்கதரிசனன் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மையுள்ளவன், ஆதலால் நீங்கள் தீர்க்கதரிசனன் சொல்லுகிறவர்களாக வேண்டுமென்று அதிகமாய் விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 14:13 இப்படி சொல்கிறது. அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ணக்கடவன். நிபந்தனை 2. குழப்பமற்ற தெளிவான பேச்சை பேச வேண்டும். இதற்கு ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 14:7-9 வரை. அப்படியே புல்லாங்குழல், சுரமண்டலம் முதலாகிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களாயிருப்பீர்களே. நிபந்தனை 3. அந்நிய பாஷை பேசுவதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி பேசுவதே நலம். இதற்கு ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 14:19. அப்படியிருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடே 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும். நிபந்தனை 4. அந்நிய பாஷை பேசுவதிலும் தீர்க்கதரிசனம் சொல்லுவது நல்லது. இதற்கு ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 14:23-25 வரை. ஆகையால் சபையாரெல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக்கொள்ளும்போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்களல்லவா? எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசியொருவன் அல்லது கல்லாதவனொருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறாரென்று அறிக்கையிடுவான். நிபந்தனை 5. சபைகளில் அந்நிய பாஷை பேசினால் அதிகபட்சம் 3 பேர் வரைக்கும் பேசலாம். அவர்கள் ஒவ்வொருவராய் பேச வேண்டும். ஒவ்வொருவருடைய பேச்சுக்கும் ஒருவர் அர்த்தம் சொல்ல வேண்டும். ஒருவர் பேசும்போது மற்றவர் பேசக்கூடாது. இதற்கு ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 14:27. யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறதுண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும் அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். நிபந்தனை 6. அந்நிய பாஷைக்கு அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையில் அந்நிய பாஷை பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய தனி ஜெபத்தில் பேசக்கடவன். இதற்கு ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 14:28-29 வரை. அர்த்தம் சொல்லுகிறவனில்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேசக்கடவன். தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். நிபந்தனை 7. அந்நிய பாஷையானது மேற்குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் பேசப்பட வேண்டும். இதற்கு ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 14:39-40 வரை. இப்படியிருக்க சகோதரரே, தீர்க்கதரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. நிபந்தனை 8. சபையில் எல்லோரையும் அந்நிய பாஷை பேச கட்டாயப்படுத்தக்கூடாது.
இதற்கு ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 12:29-30 வரை. எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்களுடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? நிபந்தனை 9. அன்பு இல்லாத மனிதன் அந்நிய பாஷை பேசுவதில் பயன் ஏதுமில்லை. இதற்கு ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 13:1. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நிபந்தனை 10. பட்பல பாஷை என்றால் பலவிதமான பாஷை என்று பொருள். தேவன் எப்போதும் குழப்பம் விளைவிப்பவர் அல்ல, சமாதானத்துக்கே தேவன். உங்கள் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் சபையில் குழப்பம் வராதபடி தெளிவாக இருக்க வேண்டும். அர்த்தமில்லாத பாஷைகளை பேசக்கூடாது. இதற்கு ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 14:10. உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தமில்லாததல்ல. மேலும் 1 கொரிந்தியர் 14:33 சொல்வது என்ன? தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகளெல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. இப்படி அந்நிய பாஷைகளை சபைகளில் பேசுவதற்கு முக்கிய நிபந்தனைகள் உள்ளன. இந்த நிபந்தனைகளை தாண்டி பேசப்படும் எதுவும் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த அந்நிய பாஷை வரம் அல்ல என்பதில் உறுதியாக இருங்கள். கிறிஸ்தவத்துக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஆதாரமாக இருக்கிற வேத வசனங்களே இப்படி தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறபடியால் பிரபலமாக கருதப்படுகிற எந்த ஒருவரும் வேதவசனங்களுக்கு எதிராக பேசி நம்மை ஏமாற்றிவிட முடியாது. இந்த வேதவசனங்களை ஆதாரமாக கொண்டு மட்டுமே அந்நிய பாஷைகளை தீர்மானியுங்கள். முக்கியமாக எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:21. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.